தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அழகிரியே காங்கிரஸ் தலைவராக தொடரலாம் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அழகிரி அகற்றப்பட்டு செல்வ பெருந்தகை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். லோக்சபா தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நியமனம் அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அந்த பதவியை எதிர்பார்த்து இருந்த சில பேருக்கு இது ஏமாற்றமாக இருக்கலாம். ஆனாலும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில அளவில் உயர் பதவி அளிக்கப்பட்டு இருப்பது காங்கிரஸ் கட்சிக்கான தார்மீக பலத்தை அதிகரித்ததாகவும் கருதப்படுகிறது. செல்வ பெருந்தகை நியமனத்தில் பின்னணி என்ன, அவருடைய பலம் பலவீனம் என்னவென்று ஆய்ந்திடுவது நல்லது. செல்வ பெருந்தகை ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்தவர். அவருடைய நியமனத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கும் மல்லிகார்ஜுன கார்கேயின் பங்கு இருப்பதாக கருதப்படுகிறது. ஏற்கனவே கர்நாடகாவில் நடந்த தேர்தலில் கார்கேயின் குடும்பத்தினருக்காக கர்நாடகா சென்று வாக்கு கேட்டு ஆதரவு திரட்டி பங்களித்தவர் என்கின்ற முறையில் கார்கேயின் அன்புக்குரியவராக செல்வ பெருந்தகை இருந்தது இங்கே குறிப்பிடத்தகுந்தது. அதே நேரத்தில் ப. சிதம்பரத்தின் அன்புக்கு பாத்திரமாய் அவர் சொல்லை கேட்கின்ற நிலையில் இருக்கிற செல்வ பெருந்தகை நியமனத்தில் ப. சிதம்பரத்தின் பங்கு இருக்கும் என்று சொல்பவர்களும் உண்டு. ப. சிதம்பரம் தன் மகன் கார்த்திக் சிதம்பரத்திற்கு தமிழ்நாடு காங்கிரசின் தலைமை பதவியை எதிர்பார்த்து இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் ராகுல் காந்தியின் நல்லெண்ணத்தையும் நம்பிக்கையும் பெறாதவராகவே கார்த்திக் சிதம்பரம் இருந்து வந்திருக்கிறார். எனவே கார்த்திக் சிதம்பரத்திற்கு கிடைக்காத அந்த வாய்ப்பை தன் சீடரான செல்வ பெருந்தகைக்கு கிடைக்க அவர் வழிவகுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இன்னொரு கருத்தும் நிலவுகிறது. தொல் திருமாவளவன் தலைமையில் இயங்கும் விடுதலை சிறுத்தைகள் வட தமிழகத்தில் வலுவாக இருக்கிறது. பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார். கடந்த ஜனவரி 26 அன்று திருச்சிக்கு அருகே அவர் நடத்திய மாநாட்டிற்கு திரண்ட கூட்டம் அவர் வலுவை அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பெங்களூரில் சந்தித்ததாகவும் உறுதி செய்யப்படாத ஒரு தகவல் உலவி வருகிறது. இது திமுகவிற்கு சாதகமான நிலை அல்ல. எனவே திருமாவளவனின் வலுவை மட்டுப்படுத்துகின்ற வகையில் அவர் சார்ந்த அதே பட்டியலினத்தைச் சேர்ந்த செல்வ பெருந்தகையை காங்கிரசின் தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்ததில் திமுகவின் பங்கு இருக்கிறது என்று பேசுபவர்களும் உண்டு. மொத்தத்தில் செல்வ பெருந்தகை தலைவராகிவிட்டார். ரிசர்வ் வங்கியின் கடனிலை ஊழியராக தன் வாழ்க்கையை தொடங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணித்து பகுஜன் கட்சிக்கு சென்று காங்கிரசுக்கு வந்தவர். காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராகி சட்டமன்றத்தில் அதன் தலைவராகி இன்று கட்சியின் மாநில தலைவராகவே உருவெடுத்திருக்கிறார். வருகிற லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வாரா என்கின்ற கேள்விகள் எழுகின்றன. திருப்பரம்புதூர் பகுதியில் நிலங்களை வளைத்து போடுவதில் தொடங்கி கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்தவராக அவர் மீது சில குற்றச்சாட்டுகளும் உண்டு. மற்ற தலைவர்களை அரவணைத்து ஒருங்கிணைத்து அவரால் அழைத்து செல்ல முடியுமா? மற்ற மூத்த தலைவர்களை இவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார்களா என்ற கேள்விக்கு சில மாதங்களில் விடை தெரியும் என்பதே இன்றைய நிலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.